மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் தரம் 1 மாணவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எனது இனிய வணக்கம். இன்றைக்கு நாங்கள் தரம் 1க்கான ஆங்கில பாடத்தின் தொடர்ச்சியான பயிற்சிகள் பார்க்க போகிறோம். நாங்கள் ஏற்கனவே ஒவ்வொரு வகுப்புலையும் உங்களுடைய பாடத்திட்டத்துக்கேற்ப ஆங்கில பாடத்தின் ஒவ்வொரு அலகுகளாக லெட்டர்ஸ் படிச்சிருக்கிறோம். அதோட லெட்டர்ஸை வச்சு வேர்ட்ஸ் பார்த்துருக்குறோம். பிக்சர்ஸுக்குரிய நேம், இப்படி நிறைய ஆக்டிவிட்டீஸ் செய்திருக்கிறோம். ஃபில் இன் த பிளாங்க்ஸ், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மூலம் ஒவ்வொரு வேர்ட்ஸை கண்டுபிடிக்கிறது, இப்படி நாங்கள் நிறைய பார்த்துருக்குறோம். அதே மாதிரி இன்றைக்கும் அதோட தொடர்புடைய தொடர்ச்சியான ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸை செய்து பார்ப்போம். இப்போ இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். ஆங்கில பாடத்தில் நாங்கள் ஏற்கனவே படித்தது போல் ஃபர்ஸ்ட் மச் பண்ணுவோம். நாங்கள் என்ன படிக்கிறோம்? மச் பண்ணுறோம். மச் பண்ணுறதுல நம்பர்ஸ் பார்ப்போம். மச் பண்ணுறது எங்களுக்கு கொஞ்சம் விருப்பம். ஆக்டிவிட்டிலேயே மச் பண்ணுறது கொஞ்சம் எங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இப்போ இதில் என்ன செய்ய போகிறோம்? நம்பர்ஸ் இருக்குது. இப்போ நாங்கள் இந்த நம்பர்ஸை லெட்டர்ஸ் வேர்டில் எழுதியிருக்கு. நம்பர்ஸாக தராமல் வேர்ட்ஸாக தந்திருக்கு. நாங்கள் இங்கால என்ன செய்ய போகிறோம்? எண்ணிக்கையை பார்த்து எண்ணி அந்த நம்பர்ஸை கரெக்டாக மச் பண்ணுவோம். பாருங்க, மச் த கரெக்ட் நம்பர்ஸ். இப்போ நாங்கள் இங்கே ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம்? என்னென்ன நம்பர்ஸ் இருக்குன்னு ஸ்பெல்லிங் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்க, FIVE 5, THREE 3, ONE 1, TWO 2, FOUR 4. ஓகே, இப்போ இங்கால பேர்ட்ஸ் இருக்குது. இந்த பேர்ட்ஸின் எண்ணிக்கையை எண்ணி, அதாவது கவுண்ட் பண்ணி மச் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, 5 பேர்ட்ஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. நாங்கள் இதை கரெக்டாக மச் பண்ணி இருக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன? 3 பேர்ட்ஸ் இங்கே இருக்குது. 1 பேர்ட் இங்கே இருக்கு. 2 பேர்ட்ஸ் அது இங்கே இருக்கு. லாஸ்டா 4, இதுதான் 4 பேர்ட்ஸ். இப்போ நாங்கள் இங்கே சில நம்பர்ஸ் 5, 3, 1, 2, 4, இப்போ இவ்வளவு நம்பர்ஸையும் கரெக்டாக இந்த பேர்ட்ஸோட மச் பண்ணி இருக்கிறோம். நெக்ஸ்ட் பார்ப்போம். நம்பர்ஸை மச் பண்ணி இருக்கிறோம். இப்போ அடுத்ததான் இங்கே நாங்கள் கவுண்ட் பண்ணி என்ன செய்ய போகிறோம்? அந்த கவுண்ட் பண்ணி அதன் நம்பர்ஸை எழுத போகிறோம், அதாவது ரைட் பண்ணுவோம். கவுண்ட் த ஃப்ரூட்ஸ். இப்போ இங்கே இருக்கிற எல்லாமே என்ன? ஃப்ரூட்ஸ். ஃப்ரூட்ஸ் சொன்னால் உங்களுக்கு தெரியும், பழங்கள். நிறைய வகையான ஃப்ரூட்ஸ் இருக்குது, நிறைய கலர்ஸில் இருக்குது, ஒவ்வொரு சுவையோடு இருக்குது. இப்போ நாங்கள் நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு இருக்கிறோம். இங்கே என்ன? சில ஃப்ரூட்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஃப்ரூட்ஸுன்ற எண்ணிக்கையை எண்ணி சரியானதில் நாங்கள் அதற்கு நேர எழுதுவோம், ரைட் பண்ணுவோம். நம்பராக எழுதாமல் நாங்கள் வேர்டாக எழுத போகிறோம். சரியா? என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது என்ன? பனானா, வாழைப்பழம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ஆரஞ்சு, தோடம்பழங்கள். நெக்ஸ்ட் என்ன? உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு விருப்பமான ஒரு பழம், ஆப்பிள்ஸ். நெக்ஸ்ட் என்ன? மாம்பழங்கள், மேங்கோஸ். அடுத்தது என்ன? அன்னாசி பழம். அன்னாசி எப்படி சொல்லுவோம்? பைனாப்பிள்ஸ்.
இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் பனானாஸ். பனானாஸ் எத்தனை இருக்கு? பாருங்க 2, 2 TWO. இப்போ TWOன்னு எழுதுவோம். நெக்ஸ்ட் பாருங்க ஆரஞ்சு. ஆரஞ்சஸ் எத்தனை இருக்கு? 1 2 3 4. 4 இருக்கு. இப்போ நாங்கள் இங்கே ஃபோர்ஸ் எழுதுவோம். FOUR 4. நெக்ஸ்ட் பாருங்க ஆப்பிள்ஸ். ஆப்பிள்ஸ் எத்தனை இருக்கு? 6. 6 ஆப்பிள்ஸ் இருக்கு. SIX 6. மேங்கோஸ். மேங்கோஸ் எத்தனை இருக்கு? 5. 5. FIVE 5. 5 மேங்கோஸ் இருக்கு. 5 மேங்கோஸ். 5 மாம்பழங்கள். பைனாப்பிள்ஸ். பைனாப்பிள்ஸ் எத்தனை இருக்கு? பாருங்க 3. THREE 3. 3 பைனாப்பிள்ஸ் இருக்கு. 3 அன்னாசி பழங்கள். ஓகே, இப்போ நாங்கள் சரியா கவுண்ட் பண்ணி அந்த நம்பர்ஸை ரைட் பண்ணி இருக்கிறோம். 2 bananas, 4 oranges, 6 apples, 5 mangoes, 3 pineapples. ஓகே, இப்போ நாங்கள் இங்கே ஃப்ரூட்ஸை கவுண்ட் பண்ணி சரியா எழுதி இருக்கிறோம். நெக்ஸ்ட் பாப்போம். ரைட் த கலர்ஸ். எங்களுக்கு கலர்ஸ் தெரியும், நிறைய கலர்ஸ் இருக்கும். சில பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலர்ஸ் விருப்பமாக இருக்கும். இப்போ இங்கேயும் சில கலர்ஸ் இருக்கு. அதை நாங்கள் இந்த பிக்சர்ஸோட ஒப்பிட்டு என்ன கலர்னு கரெக்டாக எழுத போகிறோம். இப்போ பாருங்க ஆப்பிள் இருக்கு, டாக், கார், மேங்கோ, பேரட். இப்போ இந்த பொருட்கள், இந்த பிக்சர்ஸினுடைய கலர்ஸை தான் நாங்கள் எழுத போகிறோம், ரைட் பண்ண போகிறோம். ரைட் த கலர்ஸ். ஓகே, இப்போ இங்கே ரைட்னா என்ன செய்ய போகிறோம்? எழுத போகிறோம். என்ன எழுத போகிறோம்? கலர்ஸ். இந்த பிக்சர்ஸினுடைய கலர்ஸை மட்டும்தான் எழுத போகிறோம். பிக்சர்ஸினுடைய நேம் எழுதக்கூடாது. என்ன எழுத போகிறோம்? கலரை எழுதணும். ஆப்பிள்னு எழுதக்கூடாது, ரெட்னு எழுத போகிறோம். இப்போ நாங்கள் ரைட் த கலர்ஸ். ரைட் த பிக்சர்ஸ் நேம்னா பிக்சர் நேம் எழுதுவோம், ஆப்பிள் என்ன எழுதலாம். ஆனால் இங்கே என்ன கொஷன்? ரைட் த கலர்ஸ். இப்போ நாங்கள் இங்கே ஃபர்ஸ்டாக இருக்கிறது என்ன கலர்? ரெட். ஆப்பிள். ஆனால் அந்த ஆப்பிள்ன கலர் என்ன? ரெட். RED ரெட்னு எழுதுவோம். ரெட் ஆப்பிள். எங்களுக்கு கலர்ஸ் தான் இங்கே தேவை. RED ரெட்னு எழுதுவீங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன? டாக். டாக் வந்து என்ன கலர்? பிளாக் கலர், கருப்பு நிறம். BLACK பிளாக். நெக்ஸ்ட் கார். இப்போ இங்கே கார் வந்து என்ன கலர்? பாருங்க, நீல நிறம், ப்ளூ. ப்ளூ எப்படி எழுதுவீங்க? BLUE ப்ளூ. ப்ளூ கார், நீல நிறம். நெக்ஸ்ட் பாருங்க மேங்கோ, மாம்பழம். என்ன கலர்? yellow. YELLOW yellow, மஞ்சள் நிறம். yellow mango. நெக்ஸ்ட் parrot, கிளி. parrot என்ன கலர்ல இருக்கு? green. GREEN green. parrot வந்து green கலர்ல இருக்கு, green parrot, பச்சை நிறம். ஓகே, இப்போ நாங்கள் இங்கே ரெட், பிளாக், ப்ளூ, yellow, green. இப்போ இங்கே
என்ன பார்க்குறோம்? பிக்சர்ஸ்னு நேமுக்கு பதிலாக அந்த பிக்சர்ஸினுடைய கலரை தான் எழுதுகிறோம். இப்போ ரெட் ஆப்பிள், பிளாக் டாக், ப்ளூ கார், yellow mango, green parrot. நாங்கள் இங்கே கலர்ஸும் பார்த்துட்டோம், பிக்சர்ஸினுடைய நேமும் எங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். இங்கே சில வேர்ட்ஸ் இருக்கு, ஆனால் கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது. இப்போ பாருங்க, கம்ப்ளீட் த வேர்ட்ஸ். இப்போ ஈஸியாக அந்த வேர்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த வேர்ட்ஸினுடைய பிக்சரும் இங்கே இருக்குது. இப்போ இந்த பிக்சரை வச்சு அதோட நேமை சரியாக ரைட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே ஆன்சர்ஸும் இருக்குது. பாருங்க, எஃப்ஆர், சிஆர், டிஆர், பிஆர், டிஆர். ஓகே, இப்போ இங்கே டேஷ் இருக்குது. இந்த ஃபில் பண்ண போகிறோம் இந்த பிளாங்க்ல வர வேண்டிய இந்த லெட்டர்ஸு. இப்போ ஃபர்ஸ்டாக என்னென்ன பிக்சர் இருக்குன்னு பாருங்க. இது வந்து ஒரு ட்ரீ. நெக்ஸ்ட் ஃப்ரூட், ட்ரம். இது ஃப்ராக் தான், ஆனால் இங்கே ட்ரெஸ் வரப்போகுது. ட்ரட், ஃப்ராக். இந்த ஸ்பெல்லிங்கை நாங்கள் சரியாக இங்கே ரைட் பண்ணுவோம், எழுதுவோம். இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன? ட்ரீ. ட்ரீக்கு என்ன ஸ்பெல்லிங் வரப்போகுது? TREE. அப்போ இங்கே டபுள் இ இருக்கிறபடியா பிளாங்க்ல என்ன வரப்போகுது? TR. நெக்ஸ்ட் பாருங்க, ஃப்ரூட். FRUIT. இப்போ இங்கே UIT இருக்கு. நாங்கள் ஆன்சரில் பாருங்க FR இங்கே எழுதுவோம். நெக்ஸ்ட் வந்து ட்ரம். DRUM. இங்கே DR ஆன்சரில் இருக்கு. நாங்கள் DR இந்த பிளாங்க்ல எழுதுவோம். ட்ரம். நெக்ஸ்ட் வந்து ட்ரெஸ். DRESS. இப்போ இங்கே DR ஆன்சரில் இருக்கு. பிளாங்க்ல என்ன எழுதுவோம்? DR. நெக்ஸ்ட் வந்து பிரெட். BREAD, பிரெட். இப்போ இங்கே BR நாங்கள் எழுத வேணும். ஃப்ராக். FROG. இப்போ இங்கே FR இருக்கா? ஆன்சரில் FR இருக்கு இந்த பாக்ஸில். நாங்கள் இங்கே FR இந்த பிளாங்க்ல எழுதுவோம். இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன எழுதியிருக்கிறோம்? TR. ட்ரீக்கு TR. நெக்ஸ்ட் FR. ஃப்ரூட்டுக்கு FR எழுதியிருக்கோம். ட்ரம் DR. ட்ரெஸ் DR. பிரெட்டுக்கு என்ன போடுவோம்? BR. ஃப்ராக்குக்கு FR போட்டிருக்கிறோம், தவளை. இப்போ இங்கே ஆன்சரை வச்சு நாங்கள் சரியாக எழுதியிருக்கிறோம். நெக்ஸ்ட் பார்ப்போம். இங்கே அண்டர்லைன் த கரெக்ட் வேர்ட். நாங்கள் ஏற்கனவே ஒருமை பன்மை சிங்குலர் ப்ளூரல் படிச்சிருக்கிறோம். ஒன்று பல. நாங்கள் இங்கிலீஷில் என்ன செய்ய போனோம்? எஸ் சேர்ப்போம்னு சொல்லியிருக்கிறோம். எஸ் சிங்குலருக்கு வராது, ப்ளூரலுக்கு எஸ் வரும். இப்போ இங்கேயும் பிக்சரும் தரப்பட்டிருக்கு, அதுக்கு கீழே அதனுடைய நேம் இருக்கு. அதில் சிங்குலரும் இருக்கு, ப்ளூரலும் இருக்கு. ஆனால் இங்கே இருக்கிற பிக்சர் சிங்குலரா ப்ளூரலான்னு நீங்கள் கண்டுபிடிச்சு கரெக்டானதுக்கு கீழே என்ன செய்ய போகிறோம்? அண்டர்லைன் கோடிடுவோம், அண்டர்லைன் பண்ண போகிறோம். அண்டர்லைன் த கரெக்ட் வேர்ட். அது சிங்குலரா ப்ளூரலா? இப்போ ஃபர்ஸ்டாக இருக்கிறது என்ன? கார். எத்தனை கார் இருக்கு? ஒன்று. அப்போ கார் அது என்ன? சிங்குலர், CAR. நெக்ஸ்ட் பாருங்க, புக்ஸ். 4 புக்ஸ் இருக்கு, 4 புக்ஸ். இப்போ இங்கே S
சேர்ப்போம் B double OK S. நெக்ஸ்ட் பாருங்க பெட். 3 beds இருக்கு. B E D S S சேர்ப்போம். நெக்ஸ்ட் dogs. 3 dogs. இங்க 3 dogs இருக்குதபடியா D O G S சேர்ப்போம். balls. B A double L S. 2 balls இருக்கு. 2 balls. இது என்ன? boy. ஒரு ஆள் தான் இருக்குது. அதனால B O Y boy. S வராது. இப்போ நாங்க இங்க கார் singular car. books plural. beds plural. dogs 3 dogs இருக்கு plural. balls 2 balls இருக்கு plural. boy ஒரு ஆள் தான் one boy. நாங்க இங்க கரெக்டா சிங்குலரையும் ப்ளூரலையும் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் பார்ப்போம். இங்க சில பிக்சர்ஸ் இருக்கு. அந்த பிக்சர்ஸ்னுடைய நேம்ஸும் இருக்கு. இப்போ இங்க என்ன செய்ய போறோம்? அந்த நேம்ஸ் எல்லாமே சிங்குலர் ஒருமை சொற்கள். அதுக்குரிய ப்ளூரல் வேர்ட் பன்மை சொற்களை எழுத போறோம். பாருங்க, ரைட் த ப்ளூரல் வேர்ட்ஸ். இங்க என்னென்ன பிக்சர்ஸ் இருக்கு? ட்ரீ ட்ரீ TREE, dog DOG, book BOOK, egg EGG, flower FLOWER, flower. இது எல்லாம் என்ன? சிங்குலர் வேர்ட். இப்போ இந்த சிங்குலர் வேர்டுக்குரிய ப்ளூரல் வேர்ட்ஸை நாங்கள் எழுதுவோம். ப்ளூரலுக்கு என்ன செய்ய போகிறோம்? அந்த வேர்ட்ஸுன்னு கடைசியில் எஸ் சேர்ப்போம். ஓகே, இப்போ ட்ரீ. அப்போ ட்ரீ என்னென்று ப்ளூரலாக எழுதுவோம்? TREES, ட்ரீஸ், மரங்கள். நெக்ஸ்ட் என்ன? டாக் DOGS, dogs, நாய்கள். புக் BOOKS, books, புத்தகங்கள். egg EGGS, eggs, முட்டைகள். flower flowers FLOWERS, flowers, பூக்கள். இங்க ட்ரீ ட்ரீஸ், dog dogs, book books, egg eggs, flower flowers. இங்க என்ன செய்யறோம்? ப்ளூரலுக்கு எஸ் சேர்க்கிறோம். சிங்குலருக்குரிய ப்ளூரலை கரெக்டாக இங்கே என்ன செய்திருக்கிறோம்? எழுதியிருக்கிறோம், ரைட் பண்ணியிருக்கிறோம். இப்போ உங்களுக்கு சிங்குலரும் ப்ளூரலும் தெரியும். நெக்ஸ்ட் பார்ப்போம். இங்க ஒரு ட்ரீ இருக்கு. மச் த கரெக்ட் நம்பர். நாங்கள் நம்பர்ஸ் படிச்சிருக்கிறோம். ஓகே, நம்பர்ஸ் 1 to 10 வரைக்கும் எங்களுக்கு நல்லா தெரியும். 1 to 10. அந்த 1 to 10 நம்பர்ஸாகவும் இருக்கும், வேர்ட்ஸாகவும் எழுதியிருக்கிறோம். ஸ்பெல்லிங் பண்ணி வேர்ட்ஸாகவும் எங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் இங்கே அந்த நம்பர்ஸை ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்லையும் செய்திருக்கிறோம். மச் பண்ணியிருக்கிறோம், fill in the blanks பண்ணியிருக்கிறோம், கவுண்ட் பண்ணி ரைட் பண்ணி எழுதியிருக்கிறோம். இப்படி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. அது மாதிரி இங்கேயும் ஒரு ட்ரீயில், ஒரு மரத்தில் சில ஃப்ரூட்ஸ் இருக்கு. அந்த ஃப்ரூட்ஸுக்கு நம்பர் பண்ணி இருக்கிறோம் 1 to 10 நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸை நாங்கள் வேர்டு, அந்த நம்பருக்குரிய வேர்டோட மேட்ச் பண்ண போகிறோம். இப்போ இங்கே 1 to 10 இருக்கு, வெளியில் வேர்டாக இருக்கு. எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்டாக இருக்கிறது என்ன? இங்கே NINE, 9.
9 என்றா 9 இலக்கம் 9 எங்கே இருக்கு இந்த ட்ரீல இங்கே இருக்கு அப்ப 9க்கு நேரா நாங்க கரெக்டா மட்ச் பண்ணி இருக்கிறோம் match the correct number next என்ன TWO 2 அப்ப இங்க 2 ன்னா என்ன நம்பர் 2 இலக்கம் 2 இங்க இருக்கு next பாருங்க 6 SIS 6 இங்க நாங்க ஆர்டர் படி போடல மாறி மாறி தான் எழுதி இருக்கு ஓகே அப்ப 6 ன்னா இலக்கம் 6 இங்க இருக்கு மேட்ச் பண்ணுவோம் 4 FOUR 4 எங்க இருக்கு இதுதான் 4 இலக்கம் 4 நெக்ஸ்ட் பாருங்க SEVEN 7 7 எங்க இருக்கு இங்க இருக்கு அடுத்தது FTHREE 3 என்றா இலக்கம் 3 இங்க இருக்கு நெக்ஸ்ட் பாருங்க EIGHT 8 என்றா என்ன இலக்கம் 8 இங்க இருக்கு TEN 10 என்றா என்ன இலக்கம் 10 இங்க இருக்கு ONE 1 FIVE 5 நாங்க இங்க கரெக்டா மட்ச் பண்ணியிருக்கிறோம் நம்பர்ஸையும் நம்பர்ஸினுடைய வேர்டையும் ஸ்பெல் பண்ணி சரியா மட்ச் பண்ணியிருக்கிறோம் 9 2 6 4 7 மற்ற பக்கம் 3 8 10 1 5 அப்போ ஒரு ட்ரீல இருக்கிற இந்த ஃப்ரூட்ஸ் நம்பர்ஸை கரெக்டா இங்க மேட்ச் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் பார்ப்போம் நாங்க லெட்டர்ஸ் படிக்கிறோம் லெட்டர்ஸை வச்சு வேர்ட்ஸ் படிக்கிறோம் இங்க சில வேர்ட்ஸை ஒன்று சேர்த்து சென்டென்ஸ் வசனம் பார்ப்போம் பாருங்க ரீட் த சென்டென்ஸ் சென்டென்ஸ்னா என்ன வாக்கியம் வசனம் ஒரு வாக்கியம் இப்போ இதுல நாங்க லைக் பார்ப்போம் LIKE லைக் அதுதான் அந்த லைக்கை வச்சு தான் நாங்கள் இந்த சென்டென்ஸை ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதில் லைக்னா என்ன விருப்பம் எங்களுக்கு விருப்பம் விருப்பம் இல்லை இந்த ரெண்டையும் வச்சு இங்கே பார்ப்போம் பாருங்க IDONT டோன்ட் இல்லை சரியா இல்லை என்ன அர்த்தம் LIKE லைக் விருப்பம் FISH என்ன ஃபிஷ் I don't like fish எனக்கு ஐயண்டா நான் அல்லது எனக்கு மீன் விருப்பம் இல்லை பட் டோன்ட் அண்டா என்ன இல்லை அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க I இங்க டோன்ட் இல்லை LIKE லைக் DOG டாக் I லைக் டாக் இங்க என்ன நாய் எனக்கு நாய் விருப்பம் அப்போ முதலாவதுல விருப்பம் இல்லை I don't like fish I like dog next என்ன பார்ப்போம் IDONT அப்ப இங்க don't இருக்கு don't like milk milkனா என்ன பால் I don't like milk எனக்கு பால் விருப்பமில்லை நெக்ஸ்ட் பாருங்க I like CAR என்னது கார் I like car எனக்கு கார்
விருப்பம். ஓகே, நெக்ஸ்ட் I don't like ZEBRA. இது என்ன? ஜீப்ரா, வரி குதிரை. எனக்கு வரி குதிரை விருப்பம் இல்லை. இங்கு நான் ஃபிஷ், டாக், மில்க், கார், ஜீப்ரா இந்த வேர்ட்ஸை பிக்சர்ஸ் இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்களும் உங்களுக்கு பிடித்தது பிடிக்காததை யூஸ் பண்ணலாம். I don't like rice. I don't like blue color. I don't like இங்க என்ன இருக்கு? I don't like cat. எனக்கு விருப்பம் இல்லை. அதே மாதிரி I like juice. I like ice cream. I like lion. இப்படி உங்களுக்கு விருப்பமானதையும் சொல்லலாம். but don't like ரெண்டையும் நீங்க படிச்சு கொள்ளலாம். I don't like mango. I like apple. எனக்கு மாம்பழம் விருப்பம் இல்லை, ஆப்பிள் விருப்பம். சரியா? இப்போ இங்க என்ன செஞ்சிருக்கிறோம்? I don't like fish. எனக்கு மீன் விருப்பம் இல்லை. I like dog. எனக்கு நாய் விருப்பம். I don't like milk. எனக்கு பால் விருப்பம் இல்லை. I like car. எனக்கு கார் விருப்பம். I don't like zebra. எனக்கு வரி குதிரை விருப்பம் இல்லை. இப்போ இது மாதிரி நிறைய நீங்க யூஸ் பண்ணலாம். I like my mother. I don't like my brother. இப்போ இப்படி உங்களுக்கு விருப்பமானதை நீங்க யூஸ் பண்ணலாம். don't like ன்னா விருப்பம் இல்லை, like ன்னா விருப்பம். இந்த ரெண்டு வித்தியாசத்தையும் ஒப்பிட்டு நீங்க இந்த சென்டென்ஸை சொல்லலாம், உங்களால் கதைச்சு கொள்ளலாம். இப்போ இதில் என்ன பார்த்துருக்கிறோம்? ஃபிஷ், டாக், மில்க், கார், ஜீப்ரா இவ்வளத்தையும் வச்சு நாங்கள் டோன்ட் லைக் படிச்சிருக்கிறோம். இப்போ இது மாதிரி சென்டென்ஸை நாங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ்லையும் வேறு விதமாக பார்ப்போம். ஓகே பிள்ளைகள், அப்போ நாங்கள் இன்னைக்கு பார்த்த இங்கிலீஷ் சப்ஜெக்டில் உங்களுக்கு ஏற்ற ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸையும் செய்திருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு கிளாஸ்லையும் இப்படி நிறைய ஆக்டிவிட்டீஸ் செஞ்சுருக்கிறோம். லாஸ்ட்டாக பார்த்த சென்டென்ஸ் மாதிரி நாங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ்லையும் இன்னும் வேறு சென்டென்ஸை யூஸ் பண்ணி அதையும் ஸ்பீக் பண்ண கதைக்கிறதுக்கு நாங்கள் பழகிக்கொள்ளலாம். எப்படி சென்டென்ஸை எழுதுகிறோமோ அதே மாதிரி நாங்கள் ஸ்பீக் பண்ண கதைக்கவும் பழக வேணும். ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் ஒவ்வொரு வேர்ட்ஸ் வரும். அந்த வேர்ட்ஸ்னையும் சரியான ஸ்பெல்லிங்கை பார்த்து நாங்கள் கதைச்சு கொள்ளலாம், ஸ்பீக் பண்ணலாம். அப்போ நாங்கள் முதல்ல ரீட் பண்ணுறோம், அதை ரைட் பண்ணுறோம், ஸ்பீக் பண்ணுறோம், வாசிக்கிறோம், எழுதுகிறோம், கதைக்கிறோம். இப்போ நாங்கள் இப்படி இங்கிலீஷில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் செய்தால் நாங்கள் இங்கிலீஷில் ஸ்பீக் கதைக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி அப்போ நாங்கள் இனி வர நெக்ஸ்ட் கிளாஸ்லையும் நிறைய ஆக்டிவிட்டீஸும் செய்து வேர்ட்ஸும் படித்து சென்டென்ஸையும் பார்ப்போம். நீங்கள் தொடர்ந்து கல்வி தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.